தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய கட்சிகள் அவங்களுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதே போல தாவேகா தலைவர் விஜயும் தன்னோட அரசியல் பயணத்துல ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில தான் அவருடைய கட்சி நடத்திய ஒரு ரகசிய கணக்கெடுப்பு பத்தி தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய இந்த கள ஆய்வுல மாநில அளவுல தாவேகாவுக்கு 18% வாக்கு வங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்குங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நடிகர் விஜய் அவர்கள் பட வாய்ப்புகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கட்சியை நம்ம தொடங்குறோம், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல குதிச்சாரு. அரசியல்ல குதிச்ச உடனே களத்துக்கு வராம ஆன்லைன் மூலமா இருந்த தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார பயணங்களை மேற்கொண்டாரு. பிரச்சார பயணங்களை மேற்கொள்ளும் போது ரொம்ப தீவிரமாவே கூட்டத்தை கூட்டினாரு. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணாரு. என்னடா இது, இப்பதான் அரசியலுக்கு வந்தாரு, இவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதே, இந்த கூட்டம்லாம் வாக்குகளா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் விமர்சிச்சுட்டு வந்தாங்க. அதே போல விஜயும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நிறைய ரிப்ளைவை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையும் அரசியல் பயணமும் முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டுச்சு. அப்போதுல இருந்தே சிபிஐ விசாரணைக்கு எல்லாமே விஜய் இவங்க எல்லாம் போயிட்டு வராங்க. ஆனா தன்னோட அரசியல் பயணத்தை விஜய் முன்னாடி இல்லாம இப்போ கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டு வராரு. எல்லாரையும் பகிரங்கமா எதிர்த்துட்டும் வராரு. நேத்து நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட பாஜக எங்களுக்கு கூட்டணி இழுக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்குது, எங்க கூட யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இந்த ரகசிய கணக்கெடுப்பு வெளிவந்திருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாநில அளவிலான ஒரு புதிய கட்சிக்கு 18% வாக்கு சதவீதம் அப்படின்றது ஒரு பெரிய பலமா தான் பார்க்கப்படுது. ஆனா இந்த வாக்குகள் எல்லாமே ஒவ்வொரு சீட்டா மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஆய்வுப்படி என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு மாநில அளவிலான 18% வாக்கு இருக்கு. ஆனா ஒவ்வொரு தொகுதியும் எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடையாது. இந்த 18% வச்சு எல்லா தமிழகம் முழுக்க எல்லாத்தையும் நம்ம எல்லா தொகுதியிலும் வின் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுது. அரசியல் ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் ஜெயிக்க கிட்டத்தட்ட 30% இருந்து 40% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகாவிற்கு 18% வாக்குகள் எல்லா தொகுதியிலும் கிடைச்சா அது மற்ற கட்சிகளோட வாக்கு வங்கியை பறிக்கும், அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்குமே தவிர இவரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதனால மொத்தமாவே 18% வாக்குகளை வாங்கினாலும் சட்டமன்றத்துல 1 அப்படின்னா 2 இடங்களை மட்டுமே தான் தாவேகாவுல வெல்ல முடியும் அப்படின்னு அந்த சர்வே சொல்லுது. ஒவ்வொரு தொகுதியிலும் 18% வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தோல்வியை தான் குறிக்கும். திமுக அல்லது அதிமுக போன்ற கட்சிகளுக்கு குறிப்பிட்ட மண்டலங்கள்ல, உதாரணமா கொங்கு மண்டலம் அல்லது தென் தமிழகம், வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா விஜயோட வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள அடங்காம இருக்கிறதுனால அது வெற்றியா மாறுறதுல கணித ரீதியா சவால்கள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. என்னதான் விஜய் ரசிகர்கள் அதிகமா இருந்தாலும் அவங்க தொகுதி வாரியா பார்த்தோம்னா அவங்களோட கணக்கெடுப்பு கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தகவல் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. வெறும் 18% வாக்குகளை வச்சு எப்படி நம்ம முதல்வரா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனைகள் விஜய்க்கு அரசியல் ஆலோசகர்கள் வழங்குறதா தகவல் வெளியாகுது. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வச்சிருக்க ஒரு கட்சிகளுக்கிட்ட கூட்டணி வச்சா மட்டும்தான் இந்த 18% 30% மாத்தி வெற்றி கனியை பறிக்க முடியும். ஆனா இப்போ கூட்டணியும் இல்ல அப்படின்னு ஆயிப்போச்சு. இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 234 தொகுதிகள்லயும் நம்ம கடுமையா உழைக்கணும், கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நிறைய தீவிர மக்கள் பணியில ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. 234 தொகுதிகள்லயும் முழு கவனம் செலுத்தாம வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற 40-50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க மட்டும் நம்ம அதிக கவனம் செலுத்தினா அந்த தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறது கட்டாயம் நடக்கும் அப்படின்னும் அரசியல் ஆலோசகர்கள் சொல்றாங்க. அடுத்த மாசம் தொடங்க இருக்க விஜயுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது ரசிகர்கள் எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து அவங்களை எப்படி நல்வழிப்படுத்தி எப்படி இந்த களத்துல நின்று
இந்த தேர்தலை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரைகளை சொல்லி அவங்க எப்படி ஈடுபாடு செய்யறாங்களோ அதை வச்சுதான் விஜய் வின் பண்றாரா இல்லையா, அந்த வாக்கு சதவீதம் உயருமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி 18% வாக்கு இருக்கிறதுக்கு தாவக நிர்வாகிகள் கிட்ட விஜய் கிட்ட நிறைய பேர் சந்தோஷம் இருந்தாலும் இந்த 18% வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கும் தெரியும், விஜய் கூட இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியும். இந்த 18% எப்படி எந்த மாதிரி பண்ணி இவங்க 30-40% உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல விஜய் கிட்ட இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டி எடுக்கக்கூடிய வேட்பாளர்களும் தரமான வேட்பாளர்கள் இருந்தால் மட்டுமே விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வெற்றி பெற முடியும். தாவேக்கா இந்த தேர்தலை போட்டியிட்டு ஆட்சி பிடிக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா புதிய கட்சி தொடங்கி ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல, சரியான ஆலோசகர்கள் இல்ல, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல தமிழ்நாடு போன ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோட ஆட்சியை வந்து அதிகாரத்துல உட்கார முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. விஜய் வாக்கு வங்கியை அதிகரிக்க தான் பார்க்கணுமே தவிர எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அந்த தொகுதியை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து அதுல ஈடுபாடு பண்ணி அந்த தொகுதியில வெற்றி பெற தான் பார்க்கணுமே தவிர ஆட்சி அதிகாரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதனால விஜய் அவர்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுக்கணும், தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான வேட்பாளர்களை போட்டு அங்க வெற்றி பெறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசியல் ஆலோசகர் சொல்றாங்க. விஜயோடைய இந்த அரசியல் பயணமும் இந்த அரசியல் பேச்சும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.